கிறிஸ்து சுவிசேஷ ஆலயத்திலிருந்து 5 நிமிட தியானம். தினம் ஒரு வேத வசனத்திற்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறேன். இன்றைக்கு நாம் தியானிக்கும்படியான வேத வசனம் 53ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம். சீயோனிலிருந்து இஸ்ரவேலுக்கு இரட்சிப்பு வருவதாக. தேவன் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் போது யாக்கோபுக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும். கர்த்தரிடத்திலிருந்து தான் இரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியும். மனிதன் ஒருவரை ஒருவர் ரட்சிக்க முடியாது. ரட்சிப்பு என்று சொன்னால் கர்த்தரிடத்திலிருந்து நமக்கு ஒரு விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கக்கூடிய வல்லமையுள்ளவர். நம்மை பாவத்திலிருந்து விடுதலையாக்கி நமக்கு ரட்சிப்பை நமக்கு தருகிறவராய் இருக்கிறார். ரோமர் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுகிறது என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். அப்ப ரட்சிப்பை கர்த்தர் மாத்திரம்தான் நமக்கு தர முடியும். ரட்சிப்பு என்று சொன்னால் பாவத்திலிருந்து விடுதலை. பாவத்திலிருந்து விடுதலை பெறுகிற போது தேவனாய் கர்த்தர் அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை நமக்கு தருகிறவராய் இருக்கிறார். பாவத்தினால் உண்டாகக்கூடிய சந்தோஷத்தை காட்டிலும் ரட்சிப்பினாலே பாவத்தை மன்னித்து கர்த்தர் நமக்கு கொடுக்கக்கூடிய சந்தோஷம் மகா பெரிய சந்தோஷமாய் இருக்கும். அது எவ்வளவேனும் பாவம் இல்லாததாக, இருள் இல்லாததாக தேவனாகத்தை நமக்கு கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். அதுதான் ரட்சிப்பு. 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்லுகிறது, பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற இந்த வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. அவர்களில் பிரதான பாவி நான் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. பாவிகளை ரட்சிக்கத்தான் இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பூமிக்கு வந்தார். தன்னுடைய ரத்தத்தை சிந்தினார். அவருடைய ரத்தத்தின் மூலமாக நமக்கு ரட்சிப்பு கிடைக்கிறது. அவருடைய ரத்தம் இன்றைக்கும் உறையாத ரத்தமாய், பேசக்கூடிய ரத்தமாய் இருக்கிறது. 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது, எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார். கர்த்தருடைய நோக்கமே ரட்சிப்பது மாத்திரம்தான். ரட்சிப்பை நமக்கு தர வேண்டும் என்பதனுடைய நோக்கமாக இருக்கிறது. எனவேதான் அவர் சொல்லுகிறார், பாவிகளை ரட்சிக்கும்படியாக நான் பூமிக்கு வந்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த பாவத்திலிருந்து விடுதலை நமக்கு கர்த்தர் கொடுக்கிற போது பாவத்தினால் உண்டாகக்கூடிய சந்தோஷத்தை காட்டிலும் ரட்சிப்பினால் உண்டாகக்கூடிய சந்தோஷம் நித்தியமானதாய் காணப்படுகிறது. எரேமியா 33ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, இன்னும் களிப்பின் சத்தமும் மகிழ்ச்சியின் சத்தமும் மணவாளின் சத்தமும் மணவாட்டியின் சத்தமும் சேனைகளின் கர்த்தரை துதியுங்கள், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லுகிறவர்களின் சத்தமும் கர்த்தருடைய ஆலயத்துக்கு ஸ்தோத்திர பலிகளை கொண்டு வருகிறவர்களின் சத்தமும் கேட்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் முன்னில் இருந்தது போலிருக்கும்படி தேசத்தின் சிறையிருப்பை திருப்புவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். தேசமான கர்த்தர் நம்முடைய சிறையிருப்பை திருப்பும் பொழுது யாக்கோபுக்கு மகிழ்ச்சியும் யாக்கோபுக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும் என்று வேதவசனம் சொல்லுகிறது. எனவே இந்த களிப்பும் அந்த சந்தோஷம் உண்டாயிருக்க வேண்டும் என்று சொன்னால் பாவத்திலிருந்து நாம் விடுதலை பெற்றுக்கொள்ள வேண்டும். அவர் நமக்கு ரட்சிப்பை தர வேண்டும். ரட்சிப்பின் சந்தோஷம்தான் நிலையானது. அது நம்மை நித்திய ராஜ்யத்துக்குள்ள அழைத்துக் கொண்டு போகும். ஜெபிக்கலாமா? மகா இரக்கம் கிருபை நிறைந்த எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ரட்சிப்பின் சந்தோஷத்தை கர்த்தர்களுக்கு தந்தளிப்பீராக. ரட்சிக்கிறவரிடத்தில் நாங்கள் வந்து ஆண்டவரே எங்களுடைய பாவங்களை அறிக்கை செய்து ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு ரட்சிப்பினால் உண்டாகக்கூடிய சந்தோஷத்தையும் களிப்பையும் ஆனந்த தைலத்தையும் நாங்கள் பெற்றுக்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்வீராக. இந்த கேட்களுடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் பாவத்தை விட்டு விலகி ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் வழி நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறாங்க ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.